ஹாய், நான் ஹேமலலிதா. ஒரு 15 இயர்ஸ் பேக் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நார்மலான ஒரு லைஃப்ல வாழாம நார்மலா ஹெல்த்தியா இருப்போம் இல்லையா, அப்படிலாம் இல்லாம நான் வந்து ஒரு பேஷண்ட் லெவல்ல போயிட்டேன். எப்படின்னா, என்னால வந்து ஒரு நேரம் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ரொம்ப நேரம் படுக்க முடியாது. எனக்கு பாடி பெயின், ஸ்ட்ரெஸ்ஃபுல், அதுக்கப்புறம் கிட்டினஸ், கேர்னஸ். அது மட்டும் இல்லாம என்னால ஒரு பெண்ணு கூட தூக்க முடியாத நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஸ்டார்டிங் அப்படி 1 மந்த் அப்படியே இருந்தேன். வீட்டுல இருக்கிற நார்மல் செய்யக்கூடிய வேலையை செய்ய முடியாம போச்சு. அதுக்கப்புறம் பேச முடியாம போயிட்டேன். உட்கார்ற நிலைமையில இருந்து மாறி படுத்த படுக்கை ஆயிட்டேன். ஸோ எதனால இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட், 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் போனோம். 3 மந்த்ஸ் வந்து நான் டோட்டலா என்ன பண்ணிட்டேன், படுத்த படுக்கை ஆயிட்டேன். என்னால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட்லாம் போய் டாக்டர் எனக்கு கண்டுபிடிச்சாங்க எப்படின்னா, நான் வந்து ஒரு கார்டிசல் இம்பேலன்ஸ் பேஷண்ட் அப்படின்னு. என்னுடைய அப்டமன் அடி வயிற்றுல எனக்கு கார்டிசால் அப்படின்ற ஒரு சுரபி சுரக்காம போயிடுச்சு. ஸோ இது சுரக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, எனக்கு டாக்டர் வந்து சில டேப்லெட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதுல வந்து ஸ்டெராய்டு அப்படின்ற ஒரு டேப்லெட் உண்டு. அந்த ஸ்டெராய்டை வந்து நான் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படி ஆயிட்டேன் அப்படின்னா, அப்பியரன்ஸ், அதாவது இன்னொரு ஆர்கன்ஸும் எனக்கு பாதிக்கப்பட்டுடுச்சு. மேல் எப்படி ஆயிட்டேன்னா, என்னுடைய கலர் எல்லாம் பிளாக் ஆயிட்டு, ஃபேஸ் எல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் ஃபார்ம் ஆகி, ஹேர் லாஸ் ஆகி, என்னுடைய நெயில்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு, நான் அனிமிக் ஆகி, வெயிட் லாஸ், ஹேர் லாஸ், ஃபிட்னஸ் எல்லாம் போய், ஏண்டா இந்த உலகத்துல வாழ்றோன்ற நினைக்கிற அளவுக்கு நான் தள்ளப்பட்டேன். எப்படின்னா, நான் பேஷண்ட் ஆயிட்டேன் இல்லையா. ஸோ என்ன சரௌண்டிங்ஸ், எங்க வீட்டுல, சொசைட்டில, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, என் ரிலேட்டிவ்ஸ்ல என்னை எப்படின்னா, வேஸ்ட், இவ லைஃப் அவ்வளவுதான் போயிடுச்சு. நானே எனக்குள்ள வந்து ஒரு கான்பிடன்ட் லெவல் போய், இதுக்கப்புறம் வாழ்றதுல வந்து ஒரு அர்த்தம் இல்ல, பாரமா இருக்கிறோம் அடுத்தவங்களுக்கு, ஏன்னா ஒரு ஒர்க் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நான் நல்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ ஒரு ஆஃபீஸ் போக முடியாத நிலைமை, ஏர்னிங்ஸ் பார்க்க முடியாத நிலைமை, என் கையில ஏர்னிங்ஸ் இல்லாம போயிடுச்சு, ரெஸ்பெக்ட் இல்லாம போச்சு, மதிப்பு இல்லாம போச்சு. ஏன்னா நம்ம அழகா இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு கான்பிடென்ட் இல்லையா. நம்ம ஹெல்த்தியா இருக்குது, ஃபிட்னஸா இருக்கிறது வந்து மணி நம்ம கையில இருக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு கான்பிடென்ட் கொடுக்கும் நம்ம லைஃப்ல. ஸோ இது எல்லாமே டோட்டல் டேமேஜ். ஸோ இதுல இப்படி இருக்கும்போது நானே எனக்குள்ள நம்ம வேஸ்ட் அப்படின்ற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். அப்ப என்னுடைய சிஸ்டர் மரியா ஒரு 1 இயர் வந்து ஒரு வெல்னஸ் பேக் பத்தி எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் நான் அப்ப வந்து அதை எடுக்கல. ஏன்னா அதெல்லாம் பத்தி திங்க் பண்றது கூட எனக்கு வந்து இது கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். ஒரு கண்ணாடியில மிரர்ல போயிட்டு என்ன பாக்குறதுக்கு என்னையே பிடிக்காது. அவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ல இருந்தேன். இப்போ ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் என்ன பண்ணாங்கன்னா, அங்க சிஸ்டர் வந்து என்ன வந்து ரொம்ப வலுக்கட்டாயமா புல் பண்ணி என்ன இந்த ஆரிஃப்ளேம்குள்ள புஷ் பண்ணிட்டாங்க. வெலோசஃபி பேக் வந்து எனக்கு கொடுத்தாங்க. கரெக்டா 1 மந்த் நான் அதை எடுத்துக்கிட்டேன். வாட் எ சேஞ்ச்! யாரெல்லாம் என்னை பார்த்து வேஸ்ட், இதுக்கப்புறம் நீ வந்து யூஸ் ஆக மாட்ட, எனக்கே வந்து என்ன பிடிக்காம போச்சு இல்லையா. அதுல இருந்து அப்படி ஒரு பெரிய கம்பேக். என்னுடைய ஹேர் க்ரோ ஆயிடுச்சு, என்னுடைய புருவ முடி வந்து கொட்டி போயிருந்தது, என்னுடைய ஃபேஸ்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் இங்கெல்லாம் அசிங்கமா இருக்கும், மூக்கு மேல எல்லாம், அதெல்லாம் அப்படியே டிஸப்பியர் ஆயிடுச்சு. கிடினஸ் இல்ல, ஒரு சோர்வு கிடையாது, நான் செம்ம ஆக்டிவா ஒர்க் பண்றேன். அப்புறம் அழகாயிட்டேன், என்னுடைய கலர் எனக்கு திரும்பி எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் கான்பிடென்ட், இப்ப நான் ஆரிஃப்ளேம்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லைஃப் டோட்டல் சேஞ்ச் வித்தின் 31 டேஸ்ல. இது வந்து இந்த வெலோசஃபி வந்து எனக்குள்ள போய் பெரிய மாற்றங்கள் கொடுத்தது. ஸோ இந்த வெலோசஃபி பேக் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா, டோட்டல் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டேன். எப்படின்னா, அந்த கை கால் வலி, மூட்டு வலி, பேக் பெயின், ஹெட்ஏக், அடிக்கடி ஹெட்ஏக் வரும். அது இல்லை, என்னுடைய நெயில்ஸ் கூட வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்படியே சொத்தையா இருந்தது, அதெல்லாம் பில்ட் ஆயிடுச்சு. ஒன்லி ஒரு 1 மந்த்லயே வந்து இவ்வளவு சேஞ்சஸ். என்னோட கையெல்லாம் வந்து இந்த உள்ளங்கையெல்லாம் வந்து அசிங்கமா இருக்கும், அப்படியே தோலெல்லாம் உறிஞ்சு போய் அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் அப்படியே பியூர் ஆயிடுச்சு. என்னோட கால் எல்லாம் வந்து ஓவரா, அந்த கால் பார்க்க அழகாவே இருக்காது. இப்ப கால் கொண்டு வேற எந்த ஒரே இன்டேக் மட்டும்தான் எடுத்தேன். எல்லாமே டோட்டல் டாப் டு பாட்டம், என்னுடைய இன்னர் ஆர்கன்ஸ், அவுட்டர் அப்பியரன்ஸ் எல்லாமே மாறி போச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தேன். ஓவரா நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறது கிடையாது. நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ரொம்ப எப்படி சொல்றது, நான் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நான் டோட்டலா வெளியே வந்துட்டேன். எனக்குள்ள ஒரு பெரிய கான்பிடென்ட் வந்துச்சு. என்னால திருப்பியும் இந்த உலகத்துல ஓடி ஜெயிக்க முடியும், வாழ முடியும். என்னை சுத்தில இருக்கக்கூடிய என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், இவங்க முன்னாடி நானும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நானும் எழும்பி பிரகாசிப்பேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. தேங்க்யூ வெலோசஃபி.